ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நமது கவனத்தை முழுமையாக நம்முடைய ஹிருதயத்திலும் சகஸ்ராராவிலும் வைத்திருந்து அன்னையிடம் நாம் வணங்கும் பொழுது நம்முடைய பிரார்த்தனையை வைத்து நாம் வணங்குவோம். நம்முடைய சுயமான குணங்கள் அனைத்தையும் அன்னையிடம் சமர்ப்பித்துவிட்டு நம்முள் எது மாயை இல்லாத ஆனந்தம் மகிழ்ச்சி நமக்குள் நிலைத்திருக்கிறது என்பதும் உண்மையும் அன்னையின் அன்பும் எப்பொழுதும் நமக்குள் இருந்து நம்மளை வழிநடத்துவதற்கும் முழுமையாக அன்னையிடம் சரணடைந்து இன்றைய தியானத்தை அன்னை அவர்களே வழிநடத்தி சென்று நமக்கான இன்றைய தியானத்தின் மூலமாக நமது ஆன்மீக வளர்ச்சியில் இன்னும் ஆழமாக செல்வதற்கு அன்னை அவர்கள் அருளாசி புரிந்து நமது ஆத்மாவை நமக்கு உணர்த்துவதற்கும் அன்னையை நமக்கு உணர்த்துவதற்குமான இன்றைய தியானம் நமக்கு அமைவதற்கு அன்னையை வணங்கி பிரார்த்தனை செய்து நமது குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். तीन महामंत्र। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருக்கலாம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாயி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து சமநிலையற்ற தன்மைகளையும் கவனச்சிதறல்களையும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் தங்களைப் போன்ற பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் கொண்டவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களுக்கு இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனம் மெதுவாக நமது இடநாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், அன்பின் வடிவமான தாங்கள் எங்களின் அனைத்து தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிட்டு எங்களுள் தங்களின் தூய்மையான ஆசையை விருப்பத்தை பிரதிபலிக்க எங்களை கருவிகளாக மாற்றியிருக்கிறீர்கள் அம்மா. தாயே, தங்களின் கருணை கடலை போன்றது
என்றென்றும் நாங்கள் அந்த கருணை கடலில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் அமைதி நிலையில் ஆனந்தத்தை உணர்வதோடு சுழுமுனை நாடியில் எப்பொழுதும் ஒருங்கிணைந்து இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्रीं महाकाली श्रीं भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வரலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவி. தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் ஞானத்தை நிலைநிறுத்துகிறீர்கள் அம்மா. எங்களுக்குள் விவேகத்தையும் பகுத்தறியும் திறனையும் உண்மை நிலைப்பாட்டையும் உணரச் செய்திருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் செயல்களில் நாங்கள் நேரிய வழியில் செல்வதற்கு ஸ்ரீ ஹனுமரின் சக்தியை தருகிறீர்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர். இந்த உண்மையை எங்களுள் எப்பொழுதும் நிலைநிறுத்தப்படும் பொழுது எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளும் அகற்றப்படுகிறதம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உண்மையையும் தர்மத்தையும் உணர்வதோடு அமைதியான நிலைப்பாட்டோடு சுழுமுனை நாடியில் ஒருங்கிணைந்த நிலையில் நிலைத்திருக்கிறோம் தாயே. என்றென்றும் எங்களின் அந்த நிலைப்பாடு நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महा सरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது சுழுமுனை நாடிக்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகா விஷ்ணு ஆவீர். தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், தர்மத்தின் சக்தியான தாங்களே எங்களை அமைதி நிலையில் சுய விழிப்புணர்வு அளித்து பரமானந்தத்தின் ஆனந்த நிலையை அனுபவிப்பதற்கு வழிதனை காட்டுகிறீர்கள் அம்மா. சஹஜ மார்க்கத்தில் தூய அன்பை உண்மையை உணர்த்தியிருக்கிறீர்கள் அம்மா. தாயே, சத்தியத்தின் வழிதனில் நிரானந்த நிலையை அடைய அமைதி நிலையையும் அடைவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து தீய குணங்களையும், ஸ்ரீ கணேச தத்துவத்திற்கு எதிரான குணங்களையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ஸ்ரீ கணேசரை போன்று அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியை தங்களிடத்தில் நாங்கள் எப்பொழுதும் கொண்டிருக்க அருள் புரியுங்கள் அம்மா. அதற்கான வலிமையையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களின் மூலாதார சக்கரத்தில் நாங்கள் ஸ்ரீ கணேசரின் தத்துவத்தை முழுமையாக உணர்வதற்கும், ஸ்ரீ கணேச தத்துவம் ஒவ்வொரு செல்களிலும் எங்களுள் நிறைந்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், ஸ்ரீ கணேசராகிய தாங்கள் எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்பி ஒவ்வொரு சக்கரங்களின் வழியாக அவர்கள் சகசிராரத்தை அடையும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் நாங்கள் பரிபூரணமாக உண்மை நிலைப்பாட்டோடு உணர்ந்து முழுமையான சகஜ யோகிகளாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திலேயே வைத்திருந்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறலாம். श्री गणेश अथर्व शीर्षम. ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात्
अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात्। त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் கொண்டு வரலாம். மெதுவாக நாபி சக்கரம், மெதுவாக பவசாகரம், மெதுவாக
ஹிருதய சக்கரம். இன்றைக்கு நம்முடைய ஹிருதய சக்கரமான அநாகத சக்கரத்தில் கவனத்தை வைத்து நமது தியானம் இன்றைய நிலைக்கு இன்னும் ஆழமாக நமது தியான நிலையில் எவ்வாறு நாம் வளர்ச்சி அடையலாம் என்பது நம்முடைய இதயம் என்ற வீட்டில் ஆத்மா இருக்கிறது. நமது ஆத்மாவை நாம் உணர வேண்டும். சஹஜ யோகத்தினால் நாம் தெய்வீக சக்தியை உணரும் பொழுது நமது இதயமானது அந்த தெய்வீக சக்தியால் நிரம்பியிருக்கும். அதனால் நமக்கு மற்றவர்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறதுன்னு தெரியும். நமக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது. அப்போ நம்ம எல்லார்கிட்டையும் உண்மையான அன்போடு நம்ம இருக்க முடியும். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் ஏற்படுற அழுத்தங்களும் சமநிலையற்ற நிலைப்பாடும் இந்த சக்கரத்தை பாதிக்கும். மேலும் நமக்குள்ள இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகள், அதிகப்படியான திட்டமிடல், பாதுகாப்பின்மையான உணர்வு, பதட்டம் போன்றவற்றால் இந்த இதயம் நமக்கு இருதய சக்கரம் ஏற்ற தாழ்வுகளால் நிலைத்திருக்கும். அப்போ நம்ம தியானத்தின் மூலமாக இந்த சக்கரத்தை நம்ம சமநிலையில் நிலைநிறுத்த முடியும். மேலும் நம்மளுடைய இருதய சக்கரம் சகசிரார சக்கரத்தின் அந்த பிரம்மரந்திரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முக்கியமான நம்முடைய சக்கரம் நம்மளுடைய ஹிருதய சக்கரம். நமது கவனத்தை இப்பொழுது மெதுவாக நமது இடது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். இடது இருதய சக்கரத்தில் ஸ்ரீ சிவ பார்வதி, ஸ்ரீ அன்னை அவர்களே நமக்கான சிவனாகவும் பார்வதியாகவும் இருக்கின்றார். நம்முடைய பிரார்த்தனை, தாயே, தயவு செய்து எங்களின் கைகளாலோ கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ மனதாலோ நாங்கள் செய்யாத எல்லா தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ சிவனாக இருக்கும் தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாக சரணடைகின்றோம். எங்களுக்கான தங்களின் அன்பை முழுமையாக தந்தருளுங்கள். நாங்கள் அந்த அன்பினால் எங்களுக்குள் உண்மையை உணர்வதோடு அந்த அன்பை இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக இருப்பதற்கும் எங்களை வலிமையுடையவர்களாக தயவு செய்து மாற்றிவிடுங்கள். எங்களின் ஹிருதயத்தினுள் முழு திருப்தியும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் நிலைத்திருக்க வேண்டும். தங்களின் அன்பினால் எங்களை தூய்மைப்படுத்துவதோடு எங்கள் ஹிருதயம் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணங்களோடு நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். இதில் நமக்கான பிரார்த்தனையை இன்னும் ஆழமாக நாம் செல்வதற்கு நம்முடைய சிவோகத்தின் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் எழுதிய அந்த பாடலுக்கான
தமிழ் பொருளாக்கம். நமது கவனம் நமது இடது ஹிருதய சக்கரத்திலேயே வைத்திருக்கலாம். தாய், தாங்களே ஸ்ரீ சிவன் ஆவீர். தங்களிடத்தில் நாங்கள் தலைவணங்கி முழுமையான பக்தியோடு தங்களை வணங்குகிறோம் அம்மா. மனம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, சிந்தனை இல்லை, காதுகள் இல்லை, நாக்கு இல்லை, மூக்கு இல்லை, கண்கள் இல்லை, ஆகாயம் இல்லை, பூமியும் இல்லை, நெருப்பும் இல்லை, காற்றும் இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். வாழ்க்கையின் ஆற்றலும் இல்லை, 5 முக்கிய சுவாசங்களும் இல்லை, உடலின் 7 கூறுகள் இல்லை, உடலின் 5 சுவாசங்களும் இல்லை, சுத்திகரிக்கும் உறுப்புகளும் இல்லை, பேச்சுகளும் இல்லை, கைகளும் இல்லை, கால்களும் இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். வெறுப்பு இல்லை, விருப்பம் இல்லை, பிணைப்பு இல்லை, பேராசை இல்லை, பெருமை அல்லது பொறாமை எதுவும் இல்லை, கடமை இல்லை, செல்வம் இல்லை, ஆசை இல்லை, விடுவித்தல் இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். புண்ணியம் இல்லை, பாவம் இல்லை, சௌக்கியம் இல்லை, துக்கம் இல்லை, புனித இடம், மந்திரம், வேதங்கள், யாகம் இல்லை, சாப்பிடுவது உணவோ உண்ணும் இன்பமோ இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். மரண பயமோ ஜாதி வேறுபாடோ இல்லை, தந்தையோ தாயோ பிறப்போ எனக்கில்லை, சீடனோ குருவோ சகோதரரோ நண்பனோ இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். நான் சந்தேகமின்றி இருக்கின்றேன், நான் வடிவம் இல்லாமல் இருக்கின்றேன், எல்லாவற்றிலும் நான் இருக்கின்றேன், நான் புலன்களுக்கு உயிரை கொடுக்கின்றேன், நித்தியமோ மாறாததோ விடுதலையோ பிணைப்போ இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். அதுதான் நீங்கள். நீங்களே நித்திய பேரின்பம் மற்றும் விழிப்புணர்வாவீர், தூய உணர்வாவீர். அதுவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எல்லாவற்றையும் இதயத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா ஆசிரமங்களுக்கும் செல்ல வேண்டும். நீங்கள் யார் என்பதை நினைவில் கொள்வதற்கான சிறந்த வழி இது. ஸ்ரீ மாதாஜி அவர்கள் குரு பூஜை ஜூலை 1986 கூறிய கூற்று இது. நமது கவனத்தை நம்முடைய இடது ஹிருதய சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத் ஓம் त्वमेव साक्षात् श्री शिव पार्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நமது இடது ஹிருதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருக்கலாம். கவனம்
மெதுவாக நமது வலது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். வலது ஹிருதய சக்கரத்தில் ஸ்ரீ சீதாராமர் இருக்கிறார். நமது அனைத்து விதமான நடத்தைகளுக்கும் எல்லையை வகுப்பவர் அவர். மற்றவர்களின் எல்லைகளை நாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லார்கிட்டேயும் ஒரு நல்லுறவு இருக்கும். நம்முடைய உணர்ச்சி வசப்படுறது, கவனக்குறைவான நடத்தைகள், தாய் தந்தையினுடைய நல்லுறவு பாதிக்கிறது, சட்டப்புறம்பான ஆதிக்கம், இது எல்லாம் இருக்கும்போது நமக்கு வலது ஹிருதய சக்கரம் பாதிக்கும். நமக்கு இதில் ஸ்ரீராமர் நமக்கான தர்மத்தையும் நல்லொழுக்கத்தையும் நமக்கான கடமையையும் உணர்த்துபவர் ஸ்ரீராமர். நம்மளுடைய தியானத்தில் நாம் ஆழமாக செல்வதற்கும் நமக்கான தர்மம் எது என்பதை நமக்குள் உணர்த்துபவரும் ஸ்ரீராமர். கவனத்தை நம்முடைய வலது ஹிருதய சக்கரத்தில் வைத்து நாம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ சீதாராமர், தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தங்களை நாங்கள் சரணடைகின்றோம். எங்களுக்குள் தர்மத்தின் நிலைப்பாட்டின் மூலமாக எங்களின் கடமையையும் பொறுப்புணர்வையும் தயவு செய்து உணர்த்துங்கள் அம்மா. எங்களின் நல்லொழுக்கத்தின் எல்லையாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கான அந்த நெறிப்பாட்டை தயவு செய்து உணர்த்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் அனைவரிடத்திலும் நல்லுறவோடு இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். என்றென்றும் தங்களின் கவனம் எங்களுள் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் ஸ்ரீராமரை போன்ற அந்த இனிமையும் பொறுமையும் கடமை உணர்வோடும் இருப்போம் அம்மா. எப்பொழுதும் நாங்கள் அந்த நிலைப்பாட்டோடு இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சீதாராமா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री सीतारामा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருக்கலாம். கவனம் மெதுவாக நமது நடு ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதாவாவே. இங்கு நமது பிரார்த்தனை: தாயே, எல்லா பிரபஞ்சங்களையும் உருவாக்கிய எங்களின் ஆதி சக்தியான தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாக சரணடைகின்றோம். தங்களது முழுமை என்பது இருக்கும், இருந்திருக்கும், என்றென்றும் இருக்கும் அனைத்தும் தங்களின் சிருஷ்டியில் உள்ளது. எங்களுக்கான வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் அளிப்பதற்காக தங்களிடம் இருக்கின்ற அளவிட முடியாத அன்பின் காரணமாக தாங்கள் எங்களுக்கு ஒத்த ஒரு வடிவத்தை எடுத்துள்ளீர்கள்.
தாயே, எங்களின் நலனுக்காக தாங்கள் எங்களுக்கு பூஜை செய்வதற்கும் வாய்ப்பு வழங்கியிருக்கிறீர்கள். ஸ்ரீ சதாசிவத்தின் சுவாசமும் விருப்பமும் உங்களுடன் ஒருங்கிணைந்ததாகும். தாங்களே எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை அளித்து அன்பையும் அளிக்கின்றீர்கள். நமது ஹிருதய சக்கரம் ரொம்ப பயத்தோடு இருக்கும் பொழுது அது பாதிப்படையும். நமக்கான நடு ஹிருதய சக்கரத்தில் நம்ம அதை எப்படி சரி பண்ணணும், சமநிலையில் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மூச்சை நன்றாக ஆழமாக உள்ளிருந்து இழுத்து வெளியில் விடும் பொழுது, வெளியிலிருந்து இழுத்து உள்ளே வைக்கும் பொழுது நம்ம கொஞ்ச நேரம் அந்த மூச்சை உள்ளேயே வச்சு அப்புறம் வெளியில் விடணும். மூச்சு பயிற்சி, அந்த மூச்சை இழுத்து விட்டு வெளியில் அனுப்புகிற அந்த பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஹிருதய சக்கரம் சமநிலைக்கு வரும். மேலும் நம்மளுடைய ஹிருதய சக்கரத்தில் நம்மளுடைய தியானம் அதில் வைத்து நம்ம செய்யும் பொழுது நம்ம ஹிருதய சக்கரம் சமநிலையோடு இருக்கும். நமக்குள்ள இருக்கின்ற அந்த துர்கா தேவி எல்லா தீமைகளையும் அழிப்பவர், நமக்கு ஒரு அமைதியை தருபவர். மந்திரம்: ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्रीं जगदम्बा श्रीं दुर्गा माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமக. நமது கவனத்தை நமது ஹிருதய சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ துர்கா சப்தஹரியை கேட்கலாம். श्री दुर्गा सप्तश्लोकी। अथ सप्तश्लोकी दुर्गा। शिव उवाच देवी त्वं भक्तसुलभे सर्वकार्यविधायिनि कलौ हि कार्यसिद्ध्यर्थमुपायं ब्रूहि यत्नतः। देव्युवाच शृणुदेव प्रवक्ष्यामि कलौ सर्वेष्टसाधनम् मया तवैव स्नेहेनाप्यम्बास्तुति प्रकाश्यते। ॐ अस्य श्री दुर्गा सप्तश्लोकी स्तोत्र महामन्त्रस्य नारायण ऋषिः अनुष्टुभादीनि छन्दांसि श्री महाकाली महालक्ष्मी महासरस्वत्यो देवताः श्री दुर्गा प्रीत्यर्थं सप्तश्लोकी दुर्गा पाठे विनियोगः। ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति। दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्थै स्मृता मतिमतीव शुभान् ददासि। दारिद्र्यदुःखभयहारिणी का त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। शरणागतदीनार्तपरित्राणपरायणे
सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तु ते। सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवी दुर्गे देवी नमोऽस्तु ते। रोगानशेषानपहंसि तुष्टा रुष्टा तु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रितायाश्रयतां प्रयान्ति सर्वाबाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी। एवमेव त्वया कार्यमस्मद्वैनाशनम्। श्री दुर्गा सप्तश्लोकी सम्पूर्णा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இதே தியான நிலையில் நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வரலாம். தாயே, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து எங்களை தர்மத்தின் வழிதனை நடப்பதற்கு அருள் புரிந்திருக்கிறீர்கள் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களது பொற்கமல பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். தாயே, நான் என்பதும் நாங்கள் என்பதாக மாறியிருக்கிறது தாயே. நாங்கள் இறைவனின் அன்பு என்ற சமுத்திரத்தில் ஒரு துளியாக மாறிவிட்டோம். தாயே, எங்களை எண்ணங்களற்ற நிலையில் ஆனந்தத்தை முழுமையாக உணர்வதற்கும் அமைதியுடனும் ஆழமாக நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நாம் நிர்விசாரா நிலையிலேயே வைத்திருந்து தியானத்தில் இருக்கலாம். நமது இதே தியான நிலையில் நாம் அன்னை அவர்கள் 1987 ஸ்ரீராம பூஜையில் ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்கலாம்.
is, as you know, is the angel Gabriel, who is innocence, simplicity, and dynamism. His dynamism was such that as soon as he was born, he said, better eat this sun because the sun is scorching the people in India. So he went and gulped down the sun. People had to say that, you see, though too, the sun is scorching, but it's of great help. Please release the sun. Why did you eat it off? So then he released the sun. Hanumana's whole life was spent in serving Sri Ram. And he was such a dedicated bhakta of Sri Ram. Now here the contrast is also that Hanumana had Navadha siddhis, 9 siddhis. The Anima, Ganima, Laguma, and all sorts of things, that he could become small, he could become big, he could, so many things he had. Despite all these siddhis and the amount of power he had, that Sri Rama once asked him that my brother Lakshmana is being hit and he's very sick, he's just dying. So you go and get a particular kind of sanjeevani, a kind of herb which I want to rub on his head. So he went there and he couldn't find it. So he brought the whole of the mountain on his hand and gave it to Rama. Now you select. I don't know, I can't find it. That is the Hanumana Shakti. And with all that power, he was such a humble person and such a dedicated person. This is the sign of a powerful surgeon. Anybody who is powerful has to be humble and non-violent. Mahatma Gandhi used to say that what is the non-violence of the weak? A weak has to be non-violent. What's so great? But that's a policy or a kind of a protection that he has. So a weak person has to be non-violent because he cannot face, he cannot protest. But non-violence of the powerful is the sign of real non-violence. Those who are powerful, if they are non-violent, that means they are quite confident of their powers. Those people who are confident of their powers, why should they aggress others? They just stand. All right, come along. What do you want? Even saying that, people run away. So those who are violent, angry, hot-tempered, jump at everyone, torture everyone, trouble everyone, are the people who are very weak-charactered. Their character is weak. If their character was all right, then they would not have done all these things. That's the sign of a person who is either possessed and under the influence of the possession, he's doing that, or he's too weak and he's possessed by his anger because he doesn't have that much power to bear anything. The most powerful thing is the Mother Earth because she has the power to bear. The one who has the power to bear is the powerful. The one who does not have any power to bear, I can't bear, I don't like it, I did. Such a person is a useless thing for this earth, and sometimes I feel why God created them. It's a headache to have a person around you. I can't eat this, I don't like this, I did. Then why are you here? Nobody likes you either. No one likes such a person, and that's why that person is always, I don't like this, I don't like that. So the power of a person lies in bearing things. How much you can bear, how much you can undergo without feeling it. Like you are, say, in the jungle, you are happy,
If you are in a palace, you are happy. If you are with this color or that color, if you are with this race or that race, if you are with this kind of life or that kind of life, you can bear it. And that bearing power gives you the caliber to have Sahaja. It's not that this is shown, it's not that is being suffered. Don't have to say, I suffer being like this. No, you don't suffer. It's just by the way. For a person who wants all the comforts, a person who wants to live with all the luxuries, but not with any kind of defects or any deficiencies, is a beggar, I would say, in every sense of the word. I mean, best things to get rid of problems is not to have them. In the sense, now I don't drive, so I have no problem of driving. I never telephone, so I don't have problems of telephones. I don't go to the banks, so I don't have problems of the banks. The best is, I don't have any income, so I have no problem of income tax. Whatever bothers you, you just don't have it. Why do you want to have it? Have it and then bother about it. It's very funny that you can get rid of anything that bothers you very easily in this world, so you need not have that kind of a thing on your head. But when the word problem, especially in the European community, problem is a very common word. But in English language, we never learned this word, problem. You see, only the problem was used when we were studying geometry. Geometrical problem. But we never knew there's a problem in life. Later on, when I came in contact with European community, they'll say, there's no problem. This is the problem. At least in one day, 100 times, they say problem word. So, for a problem, the solution is not to have that thing which gives you problem. You can give up anything. Anything that you want, you can give up if you know how to detach yourself from that. Many people come and tell me, Mother, we have an ego. That's the problem. I said, then give up. I mean, it's simple. Why do you have it? As if, you see, they want to say that we have trouble with this thing, but still we are clinging on to it. Like we are afraid of a crocodile, but we want to put our foot into the mouth of the crocodile. And we have a problem that our foot will be eaten up by the crocodile. Now give up. But they will search out a crocodile, open the mouth and put the foot in it. And then come to me and say, Mother, we have a problem. My foot is in the mouth of the crocodile. To get to problems, you have to get to it. But without getting to it, how will you get a problem? Say, for example, people have very silly, stupid problems. Now, the first problem somebody may have, oh, I have to get my clothes pressed. What's the need? No problem, wear them as they are. Who looks at you? You see, there are all the people who have pressed clothes. Doesn't matter what is there if it is not pressed. It's a problem for them. It's silly things like that. You see, very silly things. But the greatest problem I think you have is your watch. In Switzerland, I shouldn't say so. You see, the problem is like this, that now you have to go to the airport. Now, as soon as you tell somebody, we have to go to the airport. Now, I have to go. You don't have to.
Everybody gets sort of a jumping, as if standing on a jumping board. You see all of them jumping like that. What's the matter? Mother, you have to go to the airport. So it's all right, I have to go. What's wrong with you? It's a problem. I said, what's the problem? I have to go. You just know that you don't have to go at all. You don't have to come to the airport. And the aeroplane, if it comes and doesn't take me, I'm not going to come back on your heads. So I'll stay in a hotel. Don't you worry. But why are you so excited about it? The way people are excited that I must catch the plane, sometimes I feel as if they want to get rid of me. So, this is a problem for people who are very meticulous. Now, supposing I say, I know that the plane won't leave me. I know, because I know many things. So I have no problems. But supposing, even if you think the plane you may not get. So it may not get. But if it gets you, all right. If it doesn't get you, it's all right. So where is the problem? Either it will take you or it will not take you. What is in between? Where is the problem? I still don't understand. Either it will work out or it will not work out. Keep two possibilities. That's the only two possibilities. What is the third possibility that gives you the problem, you tell me? Say somebody owes me money, all right. So either he will give me or he may not give me. What is the problem? The problem is that you call it a problem and want to avoid to face the truth. If you face the truth, you will know one thing, that see, now this man has to give me money, all right, I'll go and face it. I'll tell him, sir, you have to give me the money. You have to pay me. This is your duty. And if you don't pay me, you are doing wrong. You get at him and face him and tell him. But you won't do that. You'll sit at home, oh God, it's a problem. I have to, you see, that man is not giving money. Oh God, that's a problem. Sitting here, hitting your head all the time. How will you get it? If you face it directly, then you'll be amazed. There's no problem for anything. Say your car fails. So it fails. Get down, enjoy yourself nicely till somebody comes along, takes you. Or if, supposing you don't get some lift, all right, stay there overnight. What is it? No tiger is going to eat you. And if the tiger has to eat you, it will eat. Where is the problem? Still I can't see. I can't see the problem. If tiger has to eat, that's already destined that the tiger has to eat. In any case, nobody dies. You'll be born again. If you look at it from that angle, then you'll be surprised. Most of the problems do not exist. They are like bubbles, created by our own thinking, the waves of our thinking. This is the problem, that is the problem. Like today they said there is no hall on such and such date, all right. Where are you having the hall? There. If there's no hall, let us have it in the open. So to make the best of it is the way Sri Rama shows you. Now, what is the way he has helped us? Let us see. Sri Rama, by his character, by his balance, his peace, and his mildness and his sweetness, has shown us how a king should be a benevolent king, and at the same time a very loving husband and a loving father and a person in dharma. But apart from that, he went down to Maharashtra. He arranged all these things so that he could walk down to Maharashtra bare feet to vibrate the land. Because Sahajogis will be going one day to Maharashtra, and the Maharashtra has to be a vibrated land. In Ayodhya, he never took out his shoes because he was the king there. But when he went, and Sri Sita, both of them, when they went to Maharashtra, they took out their shoes to vibrate it. On his way,
he saw a big stone, which was nothing but a lady, cursed to be a stone, Ahilya, and he made her, just by touch, she again came back to life. Like that, one after another, he was just, by the way, as if was doing, but that was the purpose of his life, to go there. And that has helped. A very great achievement within ourselves is the Sri Rama. Sri Rama stands for the pranavayu, is for the vital air that we drink, that we take in, for the vital air. And that vital air, when it gets heated up, we have to know that we are not anymore with Sri Rama. It has to be the cool air, should blow through your nose and your mouth. I don't know about you people, it happens with me all the time. When you are angry, the nostrils go up, swell up, and the hot air, the hot words and everything hot, the heated eyes and everything goes up like that, curled up, and you become ferocious Ravana because you have forgotten the beauty of the nature of Sri Rama. What has he done to our centered heart is the greatest thing, that he has given you a fatherhood within yourself. Because Sri Rama represents the fatherhood. Now what sort of a father you are, you have to decide. Those people who are not good fathers develop problems of the right heart. Also, those people who are not good husbands also develop the right heart. This right heart is so important because, especially in the West, where the climate is so funny, you have to keep inside your rooms and closed all the time, that you get all dried up inside. At that time, if you don't have that sweetness, that warmth, that kindness of Sri Rama, you get the trouble of asthma. So many people die of asthma in the West. On top of that, you fight with your wives, you treat them, you take away their money, you cheat them in their money, in every way you torture them, then it becomes even worse. So it has something to do with money, in the sense because Sitaji was Sri Lakshmi, and Sitaji was the one who was the power of Sri Rama. So the Sri Lakshmi also gets annoyed with you when you are a bad father or a bad husband. That's why the Griha Lakshmi is very important. But the woman has to be the Griha Lakshmi. She should not be a shrew and then the husband is supposed to be kind to her. Then it's spoiling. That's very bad. The woman has to be a Griha Lakshmi, a beautiful woman with a very sweet nature and talking to her husband in a very sankoch manner, and also looking after the children, looking after the family, and looking after the guests who come to their house. But if you encourage and run after such women who are no good, means collectively they should be good. If collectively they do not act well, collectively if they are aggressive, collectively if they are tormenting others, then such women should not be encouraged at all. But then Tulsidas says they should be beaten up. Is a thing looks very bad in modern times if somebody says like that, that women should be beaten up in case they have all such qualities which disqualify them from being Griha Lakshmis. Of course, there's no need to beat, but I mean to say that what is it that you have to drive out all these badas from your women? Very important. Otherwise, if you fall in this activity of keeping your wives on right lines, you might also get a right heart and asthma ultimately. Because your wife and you are part of the society. And the society has certain laws which are very important. There's something like Stri Dharma, there's something like Pati Dharma, there's something like Mata Dharma, Pita Dharma. Everything has a dharma. Those men who torture their wives have very bad heart. In the same way, those who play into the hands of their wives also have a very bad right heart.
You have to be in the balance. You are the husband and she's your wife, and both are responsible for keeping a very good family relationship. It's not one-sided. It's not the husband only or the wife, but both of them to be in such a manner that they act according to their nature of woman and man, and respect each other, love each other, share everything with each other, and exist in a way that people should see that there are two wheels of a chariot, one on the left, one on the right. There's no imbalance. They are equal but not similar, as I have told many times. Now in the case of Sri Rama, he left his wife. When it came to Sita, she left him too. But she left him as a woman would leave, and he left her as a man would leave. She also left him. But in a way that is suitable for a woman to do. And he did it in a way that is suitable to a king. In the same way, a woman, when she acts, she has to act like a woman. The same thing she may do as the man does, but she has to be a woman, or a man has to be a man. So that's the Maryada Purushottama, is the one who is the highest among all the men, with his all the Maryadas, all the boundaries that he observes. The boundaries are such that you do not try to overpower others, or you do not try to take their seats. For example, I've seen those who are aggressive also show up in our programs. They will be the first before me. They will be, as soon as I open the gates, they'll be somewhere there standing. They will be the first in everything. That's not being Maryada. You should be at the back end. There are leaders you have got, they can sit in front. Try to be on the back. I want to be first. Then I've said once, first of the first. You know the story of first of the first. So you become first of the first. And that's what happens to you when you try to show off. And I know all of them who are like that. To be in the background is the most respectable thing to do. To go forward first, to jump forward first, to stand near the door. If mother is coming, you see, as soon as I see the person, I said, oh, back again. There are some who do artis just because to show off, some throw flowers to show off. They must be the first. And somehow or other, they get also the position because of their assertions and askings. The leaders have to be careful and not to give such duties to people who really upset me very much because of their arrogance, because of their showing off. I have to say one thing today, that under the circumstances, we have to decide that if the leaders don't have wives who are humble, who are kind, who are compassionate, and who are Grihalakshmis, who are very sweet with the collective, we'll have to cancel the husband as well as the wife from the leadership. We cannot have leaders who have wives who are horrid. We cannot. Because the wife of a leader is like a mother. There are 5 types of mothers described. One of them is the one who is the wife of the guru or of the leader. And if the leader has a wife of that kind, it's better in all sense he should withdraw. Improve his wife, do whatever is possible. Till she's all right, he should not be the leader. It's a very important thing, because I have seen such women bring down the men, not only that, but bring down the Sahaja, Sahajogis, and the whole organization of sport. So one has to be careful, and the women have to understand that if they are the wives of the leaders, they have to be extremely good, kind, generous, sharing, looking after,
absolutely motherly, and should not tolerate nonsense and should correct when people are doing wrong. They should not report anyone to their husbands, should not take over themselves the responsibility of doing things which they are not supposed to do. If they are not of that level, they are of no use to people and they have no business to be proud of being the wives of the leaders. From Sri Rama's life, we learn a lot, and from Sitaji's life also. Both of them have done so much for us, bring forth such a great life. All their lives they suffered and suffered and suffered. They lived in the villages, they lived in the forest. While they were the king and the queen, they had never known what is discomfort. They traveled all the way bare feet. They went through all kinds of tortures of life. Sita was taken away by Ravana, who was a horrid man. She had to live with a Rakshasa. Can you imagine? She lived with a Rakshasa, and there she showed her greatness. The characters of different nature, like Sita and Sri Rama, they were showing the complementary attributes that they have, very complementary. And if that is so, then the husband-wife's relations are beautiful in Sahajya. That's the way it should be. I find some people are very nice. Some leaders are extremely nice, but wives can be very hard, can be very stiff, or could be very mischievous, could be troublesome, selfish. You cannot grow in Sahaja Yoga with these qualities. It's such a luck and chance that your husband is the leader, is the highest man in your nation, in Sahaja Yoga, and where you have to be up to his ability, capability, and his name. Otherwise, you have no authority. That's why I have to tell you that on this day of the Dasera, let us decide that we are going to have Ram Raj in Sahaja Yoga, where there is benevolence, there is love, compassion, security, peace, joy, discipline among ourselves. The whole disciplining is within ourselves. What I say about Sri Rama is that he himself has put himself into the discipline of Maryadas. In the same way, we ourselves should put ourselves into the discipline of Maryadas. It is a very great thing that it should happen in Switzerland, because Switzerland needs it the most. The blessings of Sri Ram. The way it is going on in this country, this very selfish, non-benevolent activities going on, ruining all the poorer nations by this kind of a selfish attitude, a very narrow attitude, very low-level attitude towards the money of these poorer nations. Is important, very important for us today to pray for the emancipation of the hearts of those people who are just butchering. In these modern times, you don't have wars. But financially, they are butchering people. They are killing them by depriving them of their own money and their own benevolence. So, if Ram Rajya has to come, then Rama is to be born in the hearts of people who are at the helm of affairs. And that's how we have to pray to Sri Ram that be kind and compassionate so that you could be born into the hearts of these people. May God bless you.
அன்னைக்குரிய கூற்றை மனதில் இருத்தி சில நிமிடம் மட்டும் தியானத்தில் இருக்கலாம். தாய், எங்களின் இருதயம் தங்களின் அன்பால், கருணையால், இரக்கத்தால் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. நாங்கள் அந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக இருப்பதற்கும், எங்களின் இருதயம் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணத்துடன் நிரம்பி இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், நாங்களும் ஸ்ரீராமரை போன்ற அந்த பொறுப்புணர்வுடனும் கருணை உள்ளத்துடனும் இருப்பதற்கும், ஸ்ரீ சீதாராமரின் தத்துவம் எங்களுள் முழுமையாக நிலை பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் இன்றைய தியானத்தின் மூலமாக நாங்கள் இன்னும் எங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு தாங்கள் எங்களுக்கு இன்றைய நாளை அமைத்து தந்தமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.